நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. இந்த போன் சிக்னலை வச்சு நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். ஓகே சார், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க சார். மேடம் இங்க வாங்க. எஸ் சார். மேடம் இந்த அம்மாவோட போனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த கால்ல காணாம போன பிள்ளைங்க தான் பேசிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க இருக்க இடம் ஃபாரஸ்ட்னு சொல்லுதாங்க. உடனே அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி எனக்கு லொகேஷன் அனுப்புங்க. எஸ் சார். சீக்கிரம். ஓகே சார். மக்களே பயப்படாம எங்கேயும் போகாம அங்கேயே இருங்க. இப்ப போலீஸ் வந்து உங்களை கூப்பிடுறதுக்கு வருவாங்க. சரிம்மா, சீக்கிரமா வாங்க. அழாம இரு மக்களே. சரிம்மா. சார் எங்க பிள்ளைங்க ஏதோ காட்டுக்குள்ள இருக்காங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க சார். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. அத போன் நம்பர் கிடைச்சிட்டல. நாங்க அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி பிள்ளைங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருவோம். கான்ஸ்டபிள் வண்டி எடுங்க. நாங்களும் வரோம் சார். எங்க பிள்ளைங்களை பார்க்கணும். ஆமா சார், நாங்களும் வரோம். எங்க பிள்ளைங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உயிரே வரும். நீங்க யாரும் வர வேண்டாமா. நாங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துருவோம். சார் நான் வரேன் சார். அப்பதான் பிள்ளைங்க கொஞ்சம் பயப்படாம இருப்பாங்க. சரிம்மா, அப்ப நீங்க மட்டும் வாங்க. ஓகே சார். அக்கா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. பிள்ளைங்களை பார்த்த உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். சரி சித்ரா, பார்த்து போயிட்டு வா. பிள்ளைங்களை பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா, போயிட்டு வரேன். வாயெல்லாம் எரியுது. கண்ணெல்லாம் எரியுது. இந்த பிள்ளைகளும் மிளகாத்தூளை எங்க முகத்துல போட்டுட்டு தப்பி ஓடி போயிட்டாங்களே. எல்லாம் மைக்கு, ஏன் மைக்கு காப்பாத்தி என்ன பாஸ்? என்னாலையும் முடியல பாஸ். என் முகத்திலையும் மிளகாத்தூளா தான் இருக்கு. என்ன காந்து காந்துது பாஸ். மைக்கு, இந்த பிள்ளைகளும் நம்மளை ஏமாத்திட்டு இங்க இருந்து எல்லாரும் தப்பி ஓடி போயிட்டாங்க. ஆமா பாஸ், எல்லாருமே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. நாம 2 பேரும் தான் இந்த போட்ல இருக்கோம். அந்த 6 பிள்ளைங்களை வச்சு நான் என்னெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். வெளிநாட்டுல வீடை வாங்கி செட்டில் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த சேரை விட்டு என்னால எந்திரிக்க கழியல பாஸ். கண்ணாடி போட்டிருந்தோம், கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது பாஸ். இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம மேல மிளகாத்தூளை போட்டுட்டு இப்படி தப்பிச்சு போயிருப்பாங்க. என் கனவெல்லாம் மண்ணா போயிட்டு பாஸ். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாஸ். இங்க இருந்து தப்பிச்சு ஓடின பிள்ளைங்க எல்லாருமே சின்ன பிள்ளைங்க தான். அதனால கொஞ்சம் தூரம் தான் ஓடி போயிருப்பாங்க. ஆமா மைக்கு, இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பாங்க. முதல்ல நாம இங்க இருந்து போய் அந்த பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு போட்டுல ஏத்தி வெளிநாட்டுக்கு கிளம்பியே ஆகணும். எஸ் பாஸ். எங்கள போன காணல. எஸ் பாஸ்னு சொல்லிக்கிட்டு என்னத்தை தேடிட்டு கிடக்கா பாஸ்? எங்கள போன காணல. தகரடப்பா மாதிரி தட்டிக்கிட்டே இருப்பான்ல அந்த போனா பாஸ்? அது 10,000 ரூபாய் போனு. வெறும் 10,000 ரூபாய் போனு தானே? போனா போட்டும். முதல்ல இந்த பிள்ளைங்களை போய் நம்ம தேடி கண்டுபிடிப்போம். பிள்ளைங்களை மட்டும் வித்தோன்னு வச்சுக்க, நம்ம வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிரலாம். அந்த அளவுக்கு நமக்கு பணம் கிடைக்கும் பாஸ். அந்த போன்ல என்ன? அந்த போனுக்கு பாஸ், அந்த போன்ல என் உடுப்பியோட போட்டோலாம் இருக்கு. உடுப்பி ஹோட்டல்ல சாப்பிடணும்னா உனக்கு வாங்கி தரேன்டி. முதல்ல பிள்ளைகளை போய் தேடு பாஸ். அது உடுப்பி ஹோட்டல் இல்ல, ஏன் உடுப்பி. என்னத்தான் உடுப்பியோ தடுப்பியோ பாஸ்? நான் உடுப்பின்னு சொன்னது நான் கட்டிக்க போற பொண்ணு. மங்கூஸ் மண்டையா, அது உடுப்பி இல்ல, உட்பி பாஸ். எனக்கு உடுப்பின்னு தான் வாயில வருது. நானும் என் உடுப்பியும் சேர்ந்து நிறைய போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கோம் பாஸ் அந்த போன்ல. ஒருவேளை அந்த போனு இந்த ஆத்துல விழுந்திருக்குமோ? என்னல பேசிட்டு தெரியா? சீக்கிரமா போய் அந்த பிள்ளைகளை கண்டுபிடி பாஸ். முதல்ல அந்த போனை நான் கண்டுபிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்களை போய் தேடுதேன் பாஸ். இப்ப நீ பிள்ளைங்களை தேடுறதுக்கு போகல, உன்னை அப்படியே சமட்டு தள்ளிடுவேன் தண்ணில பாஸ். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க பாஸ், பிளீஸ் பாஸ். ஏய், முதல்ல இங்க இருந்து கிளம்புதே, இல்லன்னா தண்ணில தள்ளவா. போறேன் பாஸ், அந்த பிள்ளைங்களை போய் தேடுறதுக்கு போறேன். அந்த பயம் இருக்கட்டும், சீக்கிரம் கிளம்புவோம் வா. மாலா மாலா. டேய், அந்த பக்கம் இடத்துக்கு போற, இந்த பக்கம் வா. வாரே பாஸ். மாலா, என் மாலா, மீண்டும் வந்து உன்னை சந்திக்கிறேன் மாலா. என்ன சொல்லியா கீர்த்தி? போலீஸ் வராங்களா? வாய பொளக்காத. நம்மள கூட்டிட்டு போறதுக்கு தான் போலீஸ் வராங்க. வேற எங்கேயும் போகாம அங்கேயே இருங்கன்னு சொன்னாங்க. சரி, நாம இங்கேயே இருப்போம். அக்கா, எங்க பாட்டியை பார்க்கணும். என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு பாப்பா.
பாருங்க, பிள்ளைங்களோட காலடி தடம்லாம் கிடக்கு. நல்ல பாருல, யானை குதிரை சிங்கத்தோட கால் தடமா இருந்துற போகுது. இல்ல பாஸ், இது நிச்சயமா அந்த பிள்ளைங்களோட கால் தடம் தான். இந்த வழியா தான் போயிருக்காங்க. நாமளும் இந்த வழியாவே போனா அந்த பிள்ளைங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல, இந்த கம்பு மேலேயே நடந்து வரணும். ஆமா பாஸ், இப்படியே மெதுவா நடந்து வாங்க. ஐயோ, எனக்கு இப்பமே கை கால்லாம் நடுங்குதே. பாஸ் பயப்படாதீங்க, ரெண்டு கையையும் விரிச்சிட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி நடந்து வாங்க. பாஸ் இப்படி கையை விரிச்சுக்கோங்க. அட கடவுளே, கையை விரிச்சிட்டு கைத்து மேல நடக்க மாதிரிலாம் இருக்கு. பாஸ் அப்படிதான் மெதுவா வாங்க. ஏய், நானும் நடக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. சீக்கிரமா வாங்க பாஸ், அப்பதான் அந்த பிள்ளைங்களை கண்டுபிடிக்க முடியும். வாரே வந்து தொலைதே. பாஸ் சீக்கிரமா வாங்க. நானே ஒரு பதட்டத்துல வந்துகிட்டு இருக்கேன், இவன் வேற வெடிச்சிட்டு கிடக்கான். ஆ ஆ பாஸ் பாஸ் என்னாச்சு? ஏய் மைக்கு, என்னால இந்த கம்புக்கு மேல நடக்கவே கழியல. பாஸா இருந்துட்டு நீங்க அப்படிதான் சொல்லலாமா? மெதுவா நடந்து வாங்க பாஸ். ஐயோ கடவுளே, இந்த புள்ளையில கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் எங்கேயாவது உளுந்து எந்திரிச்சுதான் போக போறேன். ஏமா மெதுவா நடந்து போவோம். பாஸ் கிட்ட தானே இருக்கு, யாமல வெடிச்சிட்டு கிடக்கா. பாஸ் அங்க பாருங்க. என்னத்துல பாக்க, என்னன்னு சொல்லு. நானே நடக்க கழியாம தவந்துகிட்டு வரேன். அங்க பாரு இங்க பாருன்னு என்ன கீழே தள்ளி விடலாம்னு பாக்கியோ. பாஸ் அங்க பாருங்க, என் பின்னாடி அந்த பிள்ளைங்களா நிக்காங்க. ஆமா, அந்த பிள்ளைங்க தான் நிக்காங்க. வாழ மைக்கு, கோடி பிடிக்க மாதிரி இந்த பிள்ளைல பிடிச்சிடலாம். எஸ் பாஸ். நம்மள கூட்டிட்டு போக இப்ப வந்துருவாங்கல்ல. ஆமா பாப்பா, போலீஸ் இப்ப வந்துருவாங்க. நம்ம எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. எங்க அம்மாட்ட போடு, எனக்கு எங்க அம்மா கிட்ட போடு. பாஸ் அங்க பாருங்க, அந்த பிள்ளைங்க எல்லாரும் நிக்காங்க. ஏய் பொடி பிள்ளைங்களா, என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எங்க முகத்துல மிளகா பொடிய தூவிட்டு தப்பிச்சா வந்தீங்க. இனிமேல் எங்க கிட்ட இருந்து நீங்க யாருமே தப்பிக்க முடியாது. ஏய் மைக்கு, அவங்க எல்லாரையும் புடில. வேண்டாம் பூச்சாண்டி, வேண்டாம். எங்களை கூட்டிட்டு போக இப்ப போலீஸ் வருவாங்க. இந்த சின்ன வயசுல என்ன ஆகான்னு போய் சொல்லுதா? இது ஒரு பெரிய காடு. இந்த காட்டுல ஒரு சைக்கிள் கூட வராது. போலீஸ் வருவாங்களாம், போலீஸ். எங்க கிட்ட இப்படி போய் சொல்லி எங்க காதுல பூ சுத்திட்டு நீங்க மறுபடியும் தப்பிச்சு போயிடலாம்னு பாக்கீங்களோ? நாம மறுபடியும் வசமா மாட்டிக்கிட்டோம். ஆமா பூமாரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மைக்கு பாத்துக்கிட்டே நிக்கா? இந்த பிள்ளைங்களை எல்லாரையும் புடி. அருணி சுகனி, யாருங்க நிக்காண்டா, எல்லாரும் ஓடிடுவோம். பாப்பா, அக்கா கையை பிடிச்சிட்டு வா. எங்க ஓடுவீங்க? எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க. பிள்ளைகளுக்கு எவ்வளவு தைரியம்! நம்மள பார்த்து பயந்து ஒரே இடத்துல நிக்காம எப்படி தப்பி ஓடுதாங்கன்னு பாரு. இந்த காட்டுக்குள்ள இவங்க எங்க போனாலும் என்கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கவே முடியாது பாஸ். சீக்கிரமா ஓடு, அவங்கள போய் புடி. கான்ஸ்டபிள், பிள்ளைங்க போன் பண்ண நம்பர் இங்கதான சிக்னல் காட்டுச்சு? எஸ் சார், இங்கதான் சிக்னல் காட்டுச்சு. இங்க பிள்ளைங்க யாருமே காணல சார். நாம பிள்ளைங்க எல்லாரையும் இங்கே தான் நிக்க சொன்னோம். ஆமா மேடம், இங்கேதான் நிக்க சொன்னோம். ஆனா பிள்ளைங்க யாரையுமே காணலையே சார். அங்க பாருங்க, பிள்ளைங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க பின்னாடி 2 பேரும் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு சார். ஒருவேளை அவங்க 2 பேரும் தான் கடத்தல்காரங்களா இருப்பாங்க. சீக்கிரமா போய் பிள்ளைங்களை காப்பாத்துங்க சார். காப்பாத்துங்க, எங்களை யாராவது காப்பாத்துங்க. இந்த காட்டுக்குள்ள உங்களை யாரு வந்து காப்பாத்துதாங்கன்னு நானும் பாக்கேன். அக்கா, பூச்சாண்டி பின்னாடியே வராங்க. ஓடுங்க. பாப்பா, அக்கா கையை கெட்டியா பிடிச்சுக்க. சரிக்கா. லேய் மைக்கு, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. சின்ன பிள்ளைங்க எப்படி சிட்டா பறந்து போறாங்க. நம்மளால நடக்க கழியுதா? இருங்க பாஸ், நான் பிள்ளைங்களை பிடிக்கேன். எங்க ஓடுவீங்க? பூச்சாண்டி, என் கையை விடு. அக்கா, அக்கா. ஐயோ, அந்த பூச்சாண்டி குட்டி பாப்பா கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டா. பிள்ளைங்களா, யாரும் எங்கேயும் ஓடி போக முடியாது. மரியாதையா எல்லாரும் எங்க கிட்ட வாங்க. பூச்சாண்டி அங்கிள், குட்டி பாப்பாவை எங்ககிட்ட விட்டுருங்க. பாவம், அவ அழுதுகிட்டே இருக்கா. குட்டி பாப்பாவையும் விட முடியாது, யாரையும் விட முடியாது. எல்லாரும் இங்க வாங்க. அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், எங்க பாப்பாவை விட்டுருங்க. எல்லாருங்க எங்க பக்கத்துல வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இங்க இருந்து தப்பிச்சிருவோம்னு நினைச்சேன். இப்ப மறுபடியும் பூச்சாண்டிகிட்டே மாட்டிக்கிட்டோம். அப்ப நம்ம வீட்டுக்கே போக முடியாதா? அருண், நாம இப்ப என்ன பண்ண? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சுகன். எனக்கு எங்க வீட்டுக்கு
எல்லாரும் இங்க எங்க பக்கத்துல வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அங்க நின்னு எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இங்க வாங்க. அந்த பூச்சாண்டி பக்கத்துல போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அருணே. பயத்துல எனக்கு உச்சாவே வந்துரும். நீங்க யாரும் பயப்படாதீங்க. எப்படி அருணே பயப்படாம இருக்க? அந்த பூச்சாண்டி தான் நம்மள அவங்க பக்கத்துல வர சொல்லுவாங்கல்ல. பூமாரி, அந்த பூச்சாண்டிக்கு பின்னாடி ஒரு கயிறு இருக்கு. நான் அத வச்சு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியான்னு சொல்லு அருணே. இப்பமே சொல்லிட்டா சரியா வராது. நான் முதல்ல அந்த பூச்சாண்டி கிட்ட போறேன். அதுக்கப்புறமா என் பின்னாடி மெதுவா ஒவ்வொருத்தரா வாங்க, சரியா? வேண்டாம் அருணே, அப்படியே உன்னையும் பிடிச்சு வச்சிருவாங்க. யாரும் பயப்படாதீங்க. பயப்படாம என் பின்னாடி மெதுவா வாங்க, சரியா? சரி அருணே. அக்கா, அண்ணா. எல்லாரும் வாங்க வேகமா. வரிசை அந்த மரத்துக்களை எல்லாரும் உட்காருங்க. சுகன், சரியா? எனக்கு பயமா இருக்கு அருணே. பயப்படாத சுகன், நாம ரெண்டு பேரும் பூச்சாண்டிக்கு பின்னாடி தான் நிக்கும். சரி. என்ன எல்லாரும் அண்ணன் நட போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேகமா வந்து இந்த மரத்துக்கிட்ட உட்காருங்க. சுகன், ஓகே. சுகன், கயிறு இழு, கயிறு இழு. பசங்க, எங்களை என்ன பண்ணுவீங்க? பாஸ் பாஸ், பாசுதான். நம்ம இப்ப தலைகீழ தொங்கிட்டு கிடக்காம. பசங்களா, எங்க ரெண்டு பேரையும் கீழே இறக்கி விடுங்க. கீழெல்லாம் ஒண்ணு இறக்கி விட முடியாது. அருணே, எப்படி அருணே இப்படி பண்ணிட்டா? பின்ன நம்ம எல்லாரையும் கடத்திட்டு போகணும்னு நினைச்சாங்கல்ல, அதான் நானும் சுகனும் சேர்ந்து இப்படி கயிறை கட்டி மரத்துல தொங்க விட்டுட்டோம். சூப்பர் அருணே, உன்னால மட்டும்தான் நாம இன்னைக்கு இந்த பூச்சாண்டி கிட்ட இருந்து தப்ப முடிஞ்சது. பசங்களா, எங்களை கீழே இறக்கி விட்டுருங்க. தலைகீழ தொங்குதனால தலையில உள்ள மூளை வாய் வழியா வந்துரும் போல இருக்கு. கீழே இறக்கி விட்டுருங்க. நாங்களும் அப்படிதானே உங்ககிட்ட அழுது கேட்டோம், எங்களை கடத்திட்டு போகாதீங்கன்னு. நாங்க இவ்வளவு தூரம் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா எங்களை பிடிச்சிட்டு போகலாம்னு தானே வந்தீங்க. ஆமா, உங்க ரெண்டு பேரையும் நாங்க கீழே இறக்கி விடவே மாட்டோம். இப்படியே இருங்க. பாஸ், மைக்கு, மைக்கு. குமாரி, கீர்த்தி, டியூசன் அக்கா. பிள்ளைங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகலைல? எல்லாரும் பத்திரமா தானே இருக்கீங்க? ஆமாக்கா, எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. சரி மக்களே, அழாதீங்க. நாம எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போயிரலாம். பிள்ளைங்களா, எல்லாரும் பத்திரமா தானே இருக்கீங்க? போலீஸ் அங்கிள், நாங்க எல்லாரும் பத்திரமா இருக்கோம். அம்மா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி மரத்துல கட்டி போட்டது யாரு? நாங்க ரெண்டு பேரும் தான் கட்டி போட்டோம். பசங்களா, நீங்க ரெண்டு பேருமா இவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டீங்க? ஆமா போலீஸ் அங்கிள், நாங்க தப்பிச்சு ஓடுனோமா, அப்போ இந்த ரெண்டு பூச்சாண்டிகளும் எங்களை திருப்பியும் வந்து பிடிக்க வந்தாங்க. அதனால தான் இங்க பக்கத்துல கயிறு கிடந்துச்சு. அத வச்சு நானும் சுகனும் இவங்க ரெண்டு பேரையும் மரத்துல கட்டி போட்டுட்டோம். வெல் டன் பாய்ஸ். Thank you. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பிள்ளைங்களை கடத்திட்டு வந்திருப்பீங்க. உங்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் லாடம் கட்டினாதான் சரியா வருவீங்க. கான்ஸ்டபிள், இவங்க ரெண்டு பேரையும் ஜீப்ல ஏத்து. யப்பா. சார் எங்களை மன்னிச்சிருங்க சார். தயவு செஞ்சு எங்களை வெளியே விட்டுருங்க. இந்த ஜெயிலுக்குள்ள எங்களால அடப்பட்டுலாம் இருக்க முடியாது சார். ப்ளீஸ் சார், எங்களை மன்னிச்சு வெளியே விட்டுருங்க சார். இனிமேல் நாங்க எந்த தப்புமே பண்ண மாட்டோம் சார். ப்ளீஸ் சார், எங்களை வெளியே விட்டுருங்க. வெளியே விட்டுருங்களா? அடிச்சு பல்லகளை உறுத்து போடுவேன். மரியாதையா அமைதியா உட்காருங்க உள்ள. நீங்க பண்ண வேலைக்கு வெளியே விடணும்ல. வெளியே இந்த ஜெயிலு தான் உங்களுக்கு சரியான இடம். நீங்க இங்கே தான் இருக்கணும். பாஸ், பாஸ். யாருல உனக்கு பாஸ்? சார், அந்த ஜெயில போட்டிருக்கீங்கல்ல, அவர்தான் சார் என்னோட பாஸ். பிள்ளைங்களை போட்ல கடத்திட்டு போய் வெளிநாட்டுல வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு அவர்தான் சார் சொன்னாரு. இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது சார். தயவு செஞ்சு எங்க பாச மட்டும் ஜெயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன வெளியே விட்டுருங்க சார். அட பாவி, பாசு பாசுன்னு வாய் நிறைய கூப்பிட்டிய, இப்ப என்ன மட்டும் மாட்டி விடுதியா? பாஸ், நீங்க தானே சொன்னீங்க. ஏய், வாய திறந்த லத்திய வாய்க்குள்ளே விட்டுருவோம். இதுக்க பேசாம உள்ள இருக்கணும்.
சார் சார் ப்ளீஸ் சார், எங்க பாச மட்டும் ஜெயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். பிள்ளைங்களை நல்லா கடத்திக்கிட்டு போய் விக்க தெரியுது, உனக்கு அடுத்த மாசம் கல்யாணமா? அது ஒரு கேடா உனக்கு? சார் சார் ப்ளீஸ் சார், நான் கதறது உங்க காதுல கேட்கலையா சார்? ப்ளீஸ் சார், என்ன வெளியே விட்டுருங்க. நீ வாய திறந்த வாயிலே போடுறோமத்துக்க. நான் இங்க இருந்து வெளியே போகவே முடியாதா? வாய திறக்காதன்னு சொன்னோம்ல, வாய திறக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாய திறந்தா இல்ல வாங்கு நல்லா. நீ வாய திறந்து ஏதாவது பேசுன வாயில பல்லெல்லாம் உறுத்து விடுவோம் பத்துக்க. சார் இவங்களை எல்லாம் வெளியவே விட்டுறாதீங்க. ஆமா சார், இவங்க ரெண்டு பேரையும் வெளியவே விட்டுறாதீங்க. இவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா திரும்பவும் அதே வேலையை தான் பண்ணுவாங்க. சரி பிள்ளைங்களா, நீங்க உங்க அம்மா போய் பாருங்க. எஸ் சார். ஏதாவது சத்தம் கேட்டுச்சு முட்டிக்கு கீழே உரிச்சிருவேன். உனக்கும் தான். சரி சார். மைக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டவல. போங்க பாஸ், நீங்க சொன்னதை வச்சு நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? என்னெல்லாம் சொல்லுதா? இந்த பிள்ளைகளை கொண்டுட்டு போய் வெளிநாட்டுல வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், வெளிநாட்டிலேயே பெரிய வீடு வாங்கி செட்டில் ஆயிரலாம்னு சொன்னீங்கல்ல பாஸ். ஆமா, நானும் அந்த மாதிரி பெரிய கனவு கோட்டையதான் கெட்டி வச்சிருந்தேன். வெளிநாட்டுல செட்டில் ஆயிரலாம்னு நினைச்சோம். இப்ப நாம எங்க இருக்கோம் பாத்தீங்களா பாஸ்? 4 சுவருக்குள்ள ஒருத்தர் பார்க்க முடியாத மாதிரி தனிமையில இருக்கமே. வெளிநாட்டுல போய் ரூபாய் நோட்டையெல்லாம் எண்ணலாம்னு நினைச்சனே, இப்படி என்ன கம்பி எண்ண வச்சுட்டாங்களே. 1 2 3 4. பாஸ் ஊழ விடாதீங்க பாஸ், எனக்கு பயமா இருக்கு. காட்டுல இருந்து பிள்ளைங்க எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு வந்தாச்சு. அப்புறம் கடத்தல்காரங்களையும் ஜெயில புடிச்சு போட்டாச்சு. ரொம்ப நன்றிங்க சார், எங்க பிள்ளைங்களை இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆமா சார், எங்க பிள்ளைங்க எல்லாரையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு தான் சார் நாங்க நன்றி சொல்லணும். நன்றி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, இது எங்களோட கடமை. இவங்களை எல்லாரையும் காட்டுல போய் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த 2 பசங்க தான். தம்பி, உங்க 2 பேரு பேர் என்ன? சார் என் பேரு அருண், என் பேரு சுகன். நாங்க 2 பேரும் 6ஆம் கிளாஸ் முடிச்சு இப்ப 7ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? வெரி குட். நாங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல தான் சார் படிக்கோம். அப்படியா? சரி சரி, நல்லா படிக்கணும் என்ன? ஓகே சார், நாங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாகுவோம். வெரி குட். நாங்க வண்டி எடுத்துட்டு காட்டுக்கு போய் சேரதுக்கு முன்னாடியே இந்த 2 பசங்களும் அந்த 2 கடத்தல்காரங்களையும் மரத்துல கட்டி வச்சிருந்தாங்க. பிள்ளைங்களை நல்ல மன தைரியத்தோட வளர்த்திருக்கீங்கம்மா. வீட்ல கரப்பாம்பூச்சி பார்த்தாலே பயந்து அடிச்சு ஓடுவான், இவன் எப்படி தைரியமா இருந்தான்? ஆமாக்கா, என் மகனும் வீட்ல ஒரு சின்ன பள்ளியை கண்டுட்டா போதும் தலை தெறிக்க ஓடுவான். இவன் எப்படி தைரியமான பிள்ளைய மாறினா? எப்படியோ நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட பத்திரமா வந்து சேர்ந்தாங்களே, அதுவே நமக்கு போதும். ஆமாக்கா, அதுவும் சரிதான். நம்ம கிட்ட பத்திரமா பிள்ளைங்க வந்து சேர்ந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன அந்த பூச்சாண்டி புடிச்சு வச்சிருந்தாங்களா? அப்போ அருண் அண்ணே பின்னாடியே போய் கயிறை வச்சு காலை கட்டி மரத்துக்கு மேல தூக்கிட்டாங்க. ஆமா சார், இந்த குட்டி பாப்பாவை போய் அந்த பூச்சாண்டி புடிச்சு வச்சிருந்தான். பாவம் அழுதுகிட்டே இருந்தா தெரியுமா? எங்க எல்லாரையும் அவங்க கிட்ட வர சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே பயமா இருந்துச்சு. அப்புறம் அவங்க பின்னாடி பார்த்தா 2 பெரிய கயிறு கிடந்துச்சு சார். அத அருண் தான் பார்த்து சொன்னான். அப்புறம் அருண் என்ன கூப்பிட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா சொன்னான். அதே மாதிரி அவங்க பின்னாடி நின்னுக்கிட்டு அவங்களுக்கு தெரியாமலே அவங்க கால்ல கயிறை கட்டி மரத்துக்கு மேல தூக்கிட்டோம் சார். அப்பதான் நீங்களும் வந்தீங்க. வெரி வெரி குட் பாய்ஸ். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வயசுலயும் இவ்வளவு மன தைரியத்தோட இருக்கீங்கல்ல, உங்களை நான் பாராட்டணும். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா படிக்கணும் என்ன? சரிங்க சார், நாங்க நல்லா படிப்போம். அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லைன்னா கடைக்கு இல்லைன்னா டியூஷன் விட்டு வரும்போதோ இல்லைன்னா போகும்போதோ உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது கூப்பிட்டா அவங்க பக்கமே போக கூடாது, சரியா? ஓகே சார். அதே மாதிரி தெரியாதவங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடவே கூடாது. சரிங்க சார், நாங்க தான் அவங்க பக்கத்துலயே போக மாட்டோம்ல, அதனால அவங்க கொடுக்கிற எதையுமே நாங்க வாங்கி சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட மனசு விட்டு சொல்லணும், சரியா? உங்ககிட்ட எதையுமே மறைக்க கூடாது. ஓகே சார், நீங்க சொல்றபடியே நாங்க நடந்துக்கிறோம். வெரி குட். நல்ல பிள்ளைங்க. அம்மா அப்பா பேச்சு கேட்கணும், சேட்டை எல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், சரியா? சரிங்க சார்.
நீங்க யாரும் கவலைப்படாதீங்கம்மா. உங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்ல தைரியமான பிள்ளைங்க. இருந்தாலும் நீங்க கவனமா நல்லபடியா பாத்துக்கிடுங்க, சரியா? சரிங்க சார், நாங்க எங்க பிள்ளைங்களை நல்லபடியா பாத்துக்கிடுவோம் சார். இந்த கடத்தல்காரங்களை வெளியவே விட்டுறாதீங்க சார், ஜெயிலே இருக்கட்டும். அவங்களுக்கு இனி ஜெயில் தாமா வீடு. அவங்க மட்டும் வெளியே வந்துட்டாங்கன்னா அப்புறம் எல்லா பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை சார். இல்லம்மா, பயப்படாதீங்க. நாங்க அவங்கள வெளியே விடவே மாட்டோம். சார், நாங்க எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாமா? பிள்ளைங்க எல்லாரும் பசியோட வந்திருப்பாங்கம்மா. அதனால டீயும் பண்ணும் வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல சார், வீட்ல பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கோம் சார். நாங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம். ஆமா சார், எங்க அம்மா டேஸ்டா பிரியாணி செஞ்சு வச்சிருப்பாங்க. நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிடுவேன். சரிப்பா, நீ வீட்டுல போய் சாப்பிட்டுக்க. சரிங்க சார், நாங்க போயிட்டு வரட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கான்ஸ்டபிள், அதை எடுத்துட்டு வாங்க. கீர்த்தி, என்னத்தை எடுத்துட்டு வர சொல்லிருப்பாங்க? நாம எல்லாரும் சின்ன பிள்ளைங்கல்ல, அதனால நமக்கு தரதுக்கு சாக்லேட் எடுத்துட்டு வர சொன்னாலும் சொல்லிருப்பாங்க. ஐயா ஜாலி, அப்ப நம்ம எல்லாருக்குமே சாக்லேட் கிடைக்கும். குட்டி பாப்பா, அக்கா கூட வீட்டுக்கு வாரியா? எங்க வீட்ல என் தம்பி இருக்கா, அப்புறம் எங்க அத்தை வீட்ல எங்க பாப்பா, அப்புறம் 2 குட்டி தம்பிகளும் இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் விளையாடலாம். எங்க கூட வாரியா? எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நாளைக்கு நானும் எங்க அண்ணனும் உங்க வீட்டுக்கு வாரோம்க்கா. சரி, அப்ப நாளைக்கு அக்கா வீட்டுக்கு வருவியா? நாம எல்லாரும் சேர்ந்து கிச்சன் செட் வச்சு விளையாடலாம். அக்கா, உங்க வீட்ல கிச்சன் செட் இருக்கா? ஆமா, பெரிய கிச்சன் செட் இருக்கு. நாம அதை வச்சு விளையாடலாம். அப்புறம் குட்டி டென்ட் ஹவுஸ் வேற இருக்கு. நாம அதுக்குள்ள வச்சு சூப்பரா விளையாடலாம். ஐ ஜாலி, அப்ப நாளைக்கு நானும் எங்க அண்ணனும் உங்க வீட்டுக்கு வாரோம். நாளைக்கு வாங்க. கீர்த்தி, இந்த குட்டி பாப்பாவும் இந்த தம்பியும் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வருவாங்களா? அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கிச்சன் செட் வச்சு விளையாடுவோம். நீ வருவியா? சரி பூமாரி, சமீராவையும் கூட்டிட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். ஐயா ஜாலி, சூப்பரா விளையாடலாம். பூமாரி, போலீஸ் அங்கிள் கையில மெடல் வச்சிருக்காரு பாரு. அது அவங்க ஏற்கனவே நிறைய மெடல்லாம் ஜெயிச்சு வாங்கியிருப்பாங்கல்ல, அதை நம்ம எல்லார்கிட்டயும் காட்டதான் எடுத்துட்டு வந்திருப்பாங்களா இருக்கும். அருண், சுகன் இவங்க 2 பேரால தான் கடத்தல்காரங்க கிட்ட இருந்து எல்லா பிள்ளைங்களையும் எங்களால காப்பாத்த முடிஞ்சது. அதனால அவங்க மன தைரியத்தை பாராட்டும் வகையில் எங்கள் சார்பாக இந்த மெடலை அவங்க 2 பேருக்குமே அணிவிக்கிறோம். எங்களுக்கு மெடல் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஆமா, ஹாப்பியா இருப்பா. நீங்க 2 பேரும் மெடல் வாங்குறதுக்கு முதல் காரணமே நான் தான். என்ன பாப்பா சொல்லியா? ஆமா சார், நாங்க போட் ஹவுஸ்ல இருந்து முதல்ல தப்பிக்கிறதுக்கு நான் தான் இவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணேன். என்னமா சொல்லுதா? நீயா ஹெல்ப் பண்ணா? ஆமா சார், பூமாரி தான் அந்த கடத்தல்காரங்க முகத்துல மிளகாத்தூளை தூக்கி வீசினா. அதனால தான் நாங்க எல்லாரும் போட் ஹவுஸ்ல இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள வந்தோம். இந்த பூமாரிக்கு நாங்க மெடல் வாங்குனது பொறாம, அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா சார், இந்த அக்கா இல்லன்னா போட் ஹவுஸ்ல இருந்து நாங்க தப்பிச்சிருக்கவே முடியாது. இப்பவும் நாங்க போட் ஹவுஸ்லயே தான் இருந்திருப்போம். பூமாரி இல்லன்னா நாங்க யாருமே அங்க இருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. அப்புறம் நாளைக்கு காலையில அந்த கடத்தல்காரங்க எங்களை வெளிநாட்டுல வித்திருப்பாங்க. வெரி வெரி குட்மா. அப்ப நீ தான் முதல் நல்ல காரியம் பண்ணிருக்கா. அப்ப உனக்கு தான் முதல்ல மெடல் கொடுக்கணும். இந்த பூமாரி எல்லா இடத்துலயும் போட்டிக்கு வந்துருவா. கான்ஸ்டபிள், அந்த மெடலை கொடுங்க. சார், நாங்க எல்லாரும் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? சரிப்பா, போட்டோ எடுத்துக்கலாம். உங்க கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்தது எங்க எல்லாருக்குமே ஹாப்பி. உங்க எல்லார் கூடயும் போட்டோ எடுத்ததுல எனக்கும் ரொம்ப ஹாப்பி. சார், இனி யாரும் என்ன பயந்தாங்குழின்னு சொல்லக்கூடாதுல்ல. ஆமா, நீதான் தைரியமான புத்திசாலியான பையனாச்சே. யாரு உன்னை பார்த்து பயந்தாங்குழின்னு சொல்லுவாங்க? கீர்த்தி, அருணே ஒன்னதான் சொல்லுதான். கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பொறி உருண்டை. இனி யாராவது என்ன பார்த்து பயந்தாங்கொழி பக்கடான்னு சொன்னா உங்ககிட்ட வந்து சொல்லுதே சார், சரிங்களா?
சரிப்பா என்கிட்ட வந்து சொல்லு. திமிரு பிடிச்ச பொறி உருண்டை என்னையா மாட்டி விடலாம்னு பாக்க இரு.